வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் குறித்த மற்றொரு புதிய தகவல். சம்பள வரம்பு ரூபாய் 15,000 இருந்து ரூபாய் 25,000 உயர்த்தப்பட்டதா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஃப்ஓவின் குறைந்தபட்ச ஊதிய வரம்பு குறித்து மீண்டும் ஒரு விவாதம் எழுந்துள்ளது. தற்போது பல மாநிலங்களில் குறைந்தபட்ச ஊதியங்கள் அதிகரித்து வருகின்றன. ஏறக்குறைய அனைத்து மாநிலங்களிலும் அடிப்படை ஊதியம் ரூபாய் 15,000 முதல் ரூபாய் 20,000 வரை உள்ளது. இருப்பினும் நாடு முழுவதும் குறைந்தபட்ச ஊதியங்கள் அதிகரித்து வந்தாலும் இபிஎஃப்ஓ தனது அடிப்படை ஊதிய வரம்பை உயர்த்தாதது குறித்து கவலைகள் அதிகரித்து வருகின்றன. இபிஎஃப்ஓவின் குறைந்தபட்ச ஊதிய வரம்பை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் மத்திய அரசு அதற்கேற்ப எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இபிஎஃப்ஓ விதிகளின்படி மாதம் ரூபாய் 15,000 வரை ஊதியம் பெறுபவர்கள் கட்டாயமாக இபிஎஃப்ஓவில் இணைய வேண்டும். அதற்கு மேல் ஊதியம் பெறுபவர்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில் இணையும் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. வேலை அளிப்பவரும் ஊழியரும் பரஸ்பர ஒப்புதலின் பேரில் பிஎஃப் திட்டத்தில் இணையலாம். தற்போது குறைந்தபட்ச ஊதியங்கள் அதிகரித்து வருவதால் அடிப்படை ஊதிய வரம்பையும் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ஆனால் அந்த வரம்பு பல ஆண்டுகளாக ரூபாய் 15,000 என்ற அளவிலேயே நீட்டித்து வருகிறது. பணவீக்கம் மற்றும் பொருளாதார சூழல்களை கருத்தில் கொண்டாலும் இந்த வரம்பில் எவ்வித உயர்வும் செய்யப்படவில்லை. இதன் விளைவாக ரூபாய் 15,000 முதல் ரூபாய் 20,000 வரை என்ற குறைந்த அளவிலான ஊதியம் பெறுபவர்கள் பிஎஃப் வசதியிலிருந்து விலக்கப்படுகின்றனர். இதனால் குறைந்த வருமானம் ஈடுபடுபவர்களுக்கு கூட சமூக பாதுகாப்பு கிடைப்பதில்லை. எனவே பிஎஃப்க்கான குறைந்தபட்ச ஊதிய வரம்பை ரூபாய் 25,000 உயர்த்த வேண்டும் என்று ஊழியர் சங்கங்கள் பெருமளவில் கோரிக்கை விடுத்து வருகின்றன. சமீபத்தில் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் அவர்கள் இது தொடர்பாக ஒரு போராட்டத்தையும் நடத்தினர். ஆனால் மத்திய அரசிடமிருந்து இதற்கு எவ்வித பதிலும் இல்லை. தற்போது குறைந்தபட்ச ஊதியங்கள் அதிகரித்து வருவதால் ரூபாய் 15,000 என்ற வரம்பு விதிமுறையின் காரணமாக பல ஊழியர்களுக்கு பிஎஃப் பாதுகாப்பு கிடைப்பதில்லை. சமீபத்தில் உத்தரப்பிரதேச அரசு ஏப்ரல் 1 முதல் அம்மாநிலத்தின் சில மாவட்டங்களில் உள்ள திறன் பெற்ற தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை ரூபாய் 15,000க்கும் அதிகமாக உயர்த்தியது. ஹரியானா மாநிலத்தில் திறனற்ற தொழிலாளர்களுக்கான அடிப்படை ஊதியம் ரூபாய் 15,220 உயர்த்தப்பட்டு உள்ளது. டெல்லி மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களில் குறைந்தபட்ச ஊதியங்கள் ரூபாய் 22,000 வரையிலும் உயர்ந்துள்ளன. இந்நிலையில் மத்திய அரசு இபிஎஃப்ஓவின் ஊதிய வரம்பை ரூபாய் 25,000 உயர்த்தினால் மேலும் பல ஊழியர்கள் பிஎஃப் பலன்களை பெற இயலும். இருப்பினும் வேலை அளிப்போர் தரப்பிலிருந்து இதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதன் காரணமாக அந்த திசையில் முடிவுகளை எடுப்பதில் மத்திய அரசு சற்று பின்வாங்கியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.